வெளியே போறாங்க. ஓபிஎஸ் வெளியே போனவே சரி பண்றது எந்த முயற்சி எடுக்கணும்னு சொல்றாரு. அதாவது டிடி சார் அவரை பற்றி தான் பேசணும். அவர் வேற கட்சி, இவர் ஓபிஎஸ் அண்ணன் வந்து வேற இதுல அவரை காப்பாத்தல அப்படிங்கிறதுக்காண்டி இவர் பொறுப்பேற்றுட்டு வெளியே. அப்படி இல்லை, நான் தெளிவா சார் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். உங்க பிரஸ்லேயே சொல்லியிருக்கேன், உங்க முன்னாலே சொல்லியிருக்கேன், 100 தடவை சொல்லியிருக்கேன். டிடி சார் எங்களோடு இருக்கிறார். நாங்கள் எங்களோடு பாராளுமன்றத்தில் எங்களோடு கூட்டணி இருந்தால் தொடர்ந்து இருப்பார்னு சொல்லியிருக்கேன். இப்போ இல்லை அவர்கள் சொன்னால் நான் நேரடியாக போய் பேச தயாராக இருக்கேன். அதுக்கு ஒரு டிடி சார் நான் ரெடி, நான் தயாராக. இல்லை, அவங்க என்ன காரணத்துதான் நீங்க சொல்லக்கூடாது. அது எனக்கு தெரியாது. நான் மீட்டிங்ல இருந்தேன். அவர்கள் சொன்னதுனால நீங்க சொன்னீங்க, நான் நம்ப முடியாது. அது காலம்தான் பதில் சொல்ல பார்க்கலாம். நிச்சயமா நடக்கும் சார். சார் நடந்து முடிஞ்ச பிரச்சனை சார். இவர் ஏன் வெளியே போனாருன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க சார். ஏன் போனாரு அவரோட நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க தான் காரணங்கிறாரு. ஏன்னா எப்படி சொல்றாரு, எடப்பாடி இல்லாத அதிமுக எடப்பாடி இல்ல, என்ன செய்யணும், எங்களுக்கு எது நெருடல், எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாஜகவுக்கு தெரியும், தெரிஞ்சதை சால்வ் பண்ணாதனாலதான் நான் வெளியே போறேன். இன்னொன்னு எடப்பாடி தான் சிஎம் கேம்பெயின் நயினார் தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அண்ணாமலை இருந்தப்ப கூட அது ஸ்மூத்தா போச்சு. ஏன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு? திருநெல்வேலியில் நடந்த மாநாட்டில் அமித்ஷா முன்னிலையில் அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் சொன்னாரு. அதுக்கு நீங்க உங்களுடைய பதில் என்ன? கேளுங்க, சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க. உங்களுடைய பதில் என்ன? அண்ணாமலை சொல்லலன்னு இப்ப சொன்னீங்க. சார் நீங்க என்ன சார், நீங்க அவர் சொல்ல நீங்க கேட்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? நீங்க அதை சும்மா அடி கேள்வி கேட்டு அடி நொறுக்குன்னு நினைக்க கூடாது. அதுக்கு ஆள் இல்லை. அமித்ஷா முன்னிலையிலும் சரி, அதுக்கு அந்த பொதுக்கூட்டத்திலையும் திரு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு பேச்சிருக்காரு. அப்ப அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? என்ன மட்டும் குறுக்க கேள்வி கேட்கறீங்களா நீங்க? அண்ணாமலை சொல்லியிருக்காருல்ல சார். அமித்ஷா முன்னிலை அண்ணாமலை சொன்னாருன்னா நயினாராயன் சொன்னார் அக்செப்டன்ஸ். ஏன் ஸ்பீடு குறைஞ்சிருச்சு உங்களுக்கு? ஏன் ஸ்பீடு குறைஞ்சிருச்சு? அதெல்லாம் கிடையாது சார். இந்த நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. ஒருமித்த கருத்து அப்படி உண்மையான எண்ணம் உண்டால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது உண்மையான எண்ணங்கள் செயல்பாடு உண்டால் நிச்சயமாக ஒருமித்த கருத்தோடு அனைவரும் ஒன்றுபட வேண்டும். திமுக ஆட்சியை விரட்ட வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.